டாஸ்கிங் அப்படி மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற பேர்ல இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் புக்ல எடுத்த உடனே ஆத்தர் கிறிஸ் பெய்லி என்ன சொல்றாருன்னா, மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற பேர்ல நாம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு வேலைய பண்ணுவோம். உடனே இன்னொரு ஃபோன் வரும். அப்ப அந்த வேலைக்கு நம்ம மைண்ட் அட்டென்ஷன் ஷிஃப்ட் ஆகும். ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த வேலையில ஃபோக்கஸ் குறையும். அந்த வேலைய பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு வேலை வரும். நான் பல வேலைகள வந்து அட் அ டைம்ல பண்றதுக்கு பேரு மல்டி டாஸ்கிங். பட் ஆத்தர் வந்து இது வந்து ஒரு இது வந்து இது இது மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது ஒரு புரொடக்டிவ் டாஸ்கிங் கிடையாது. பட் ஒன்லி அ சீரிஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றாரு. ஒரு வேலைய பண்றதுலருந்து எப்படி வரிசையா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்குமோ, அததான் மல்டி டாஸ்கிங்ன்னு வச்சுக்கிறாரே ஒழிய, டெஃபினட்டா அது ஒரு புரொடக்டிவ் டாஸ்கிங் கிடையாது. அதுல வந்து நம்ம வந்து ஒரு மல்டி டாஸ்க் பண்ணும்போது, ஒரு டாஸ்க்ல நம்ம டீப்பா, ஃபோக்கஸ்டா என்விரான்மென்ட் நமக்கு கன்டியூசிவ் என்விரான்மென்ட்ல உட்காந்து கன்டியூசிவ் என்விரான்மென்ட் அப்படின்னா, அகைன் அந்த பஸ் ஸ்டாண்ட் அண்ட் காம் பிளேஸ் எக்ஸாம்பிள் தான். நல்லா புரியணுங்கிறதுக்காக இந்த 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ கன்டியூசிவ் என்விரான்மென்ட்ல உட்கார்ந்து ப்ரொடக்டிவா ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியாது ஒரு மல்டி டாஸ்கிங்ல அப்படின்றாரு. அதாவது நீங்க தனியா உட்கார்ந்து ஒரு வேலைய பண்றீங்க, அமைதியா உட்கார்ந்து பண்றீங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம பண்றீங்கன்னா, அதுல உங்களோட புரொடக்டிவிட்டி அண்ட் கிரியேட்டிவிட்டி அந்த டாஸ்க்க நீங்க வந்து ஒரு பெஸ்ட் வொர்க் குடுப்பீங்க. ஆ நல்லா என்ன சொல்றது? ஒரு நல்ல ஃபினிஷ் குடுப்போம் அந்த டாஸ்க்குக்கு. ஆனா அதே டாஸ்க்க வந்து மல்டி டாஸ்க் பண்ணிட்டு, பல டாஸ்க் பண்ணிட்டு பண்ணும்போது, நமக்கு ஒரு டாஸ்க்ல ஃபோக்கஸ் இருக்காது. ஒரு டாஸ்க்ல ஃபோக்கஸ் இல்லாம போகும்போது, அதுக்கான புரொடக்டிவிட்டி, எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எல்லாமே வந்து லெவல்ஸ் குறைவா தான் இருக்கும் அப்படின்றாரு. ஸோ டெஃபினெட்லி மல்டி டாஸ்கிங் இஸ் சீன் ஆஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். அது ஒரு பிளஸ்ஸா இவரு பார்க்கவே இல்ல. அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது, நம்ம ஒரு டாஸ்க்ல டீப்பா போயி, அதுல கிரியேட்டிவா, புரொடக்டிவா பண்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் குறைவு அப்டின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அடுத்து வந்து இன்னொரு டேட்டா சொல்றாரு. என்ன அப்டின்னா, நம்ம வந்து ஆவரேஜ் ஆவரேஜா நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்டின்னா, ஆ 47% ஆஃப் த டைம் வந்து நம்ம மைண்ட் டிஸ்ட்ராக்டடா தான் இருக்குது அப்டின்றாரு. இன்னொன்னு என்னன்னா 40 செகண்டுக்கு ஒரு தடவ நம்ம மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கும்போது, அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு நம்ம ஈல்ட் ஆகுறோம் அப்படின்னா, நம்ம வந்து எ என்ன மாரி டாஸ்க்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எம்ப்டி வேல்யூ டாஸ்க்ஸ். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு முக்கியமான கால்ல போறோம், பட்ஜெட் போடணும். நெறைய இடத்துல இந்த குவார்ட்டர்லி பட்ஜெட் வார்த்தைய யூஸ் பண்றாரு. ஒரு குவார்ட்டர்லி பட்ஜெட் போடணும்னு போய் உட்கார்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஆ ஒரு ஃபோன் கால் வருது அப்டின்னா, அத நம்ம அத அட்டெண்ட் பண்ணி நம்ம பேசினாலே அது டிஸ்ட்ராக்ஷன் தான். அது வந்து அந்த இடத்துல ஒரு எம்ப்டி வேல்யூ டாஸ்க். அப்போ வந்து ஒரு நாள் பூரா நம்ம இப்ப நேத்து நான் ஒரு எக்ஸர்சைஸ் போட்டிருந்தேன். எவ்ளோ நேரம் நெனப்பில்லாம ஃபோன் எடுக்கிறோம் அப்டின்னு சொல்லிட்டு. நெனப்பில்லாம ஃபோன் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஸோ அப்படி நெனப்பில்லாம ஃபோன் எடுக்கிற டைம் எல்லாம் வந்து ஒரு எம்ப்டி வேல்யூ டாஸ்க்க தான் நம்ம பண்றோம். அப்படி எம்ப்டி வேல்யூ டாஸ்க்காவே நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ரொம்ப எம்ப்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஏன்னா, நாம என்னென்னலாம் டாஸ்க்ஸ் பண்றோமோ, நம்ம அட்டென்ஷன் எங்கெங்கெல்லாம் போகுதோ, நம்ம ஃபோக்கஸ் எங்கெங்கெல்லாம் போகுதோ, அதுவா தான் நாம இருக்கிறோம். அதனால வந்து நாம ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் அண்ட் நம்ம ஆக்ஷன்ஸ் வந்து எம்ப்டி வேல்யூ டாஸ்க்கே குடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, வி வில் ஸ்டார்ட் ஃபீலிங் எம்ப்டி அட் சம் பாயிண்ட் அப்படின்றாரு. இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அந்த எம்ப்டி வேல்யூ டாஸ்க்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது மன்னிச்சிடுங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சமயத்துல நெறைய வேலைய பண்ணிட்டு இருப்போம். ஒண்ண பண்ணுவோம். அத முடிக்காமயே அடுத்ததுக்கு போவோம். ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த வேலையிலயும் ஃபுல் டீப்பா ஃபோக்கஸா இருந்திருக்க மாட்டோம். ஹையஸ்ட் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டோம். ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதுல என்ன பண்ணுவோம்னா, ஹைப்பர் ஃபோக்கஸ் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். என்ன என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னா, ஒரு வேலையில முழுவதுமாக மூழ்கி போவது, நேரமே தெரியாம போறது. அந்த அளவுக்கு மூழ்கி போகணும் அப்படின்றாரு. ஒரு வேலையில முழுசா மூழ்கி போணும். நேரம் போவது தெரியாத அளவுக்கு லெட் த டைம் ஃப்ளை அப்படிங்கிற வார்த்தைய அவர் யூஸ் பண்றாரு. அப்படி பண்ணும்போது நம்ம பெஸ்ட் வொர்க் குடுக்க முடியும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்க முடியும். கோல்ஸ இன்னும் சீக்கிரம் அடைய முடியும் அப்படின்றாரு. இது வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் எடுத்த உடனே எஸ் கம் ஆன்.
லெட் மீ ஃபோக்கஸ் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறது வந்து சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல வராரு. அதுக்கு அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்றாரு. என்ன டெக்னிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு, ஒண்ணு வந்து நமக்கு கிளியர் கோல் வேணும். இப்ப நம்ம இந்த 1 ஹவர் உட்கார போறோம் அப்படின்னா, அந்த 1 ஹவர்ல நமக்கு இன்டென்ஷனல் ஃபோக்கஸ் வேணும். இந்த 1 ஹவர்ல நான் இத தான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஃபோக்கஸ் இல்ல அப்படின்னா, ஆட்டோ பைலட் மோட்ல நம்ம போயிடுவோம். ஆட்டோ பைலட் மோட்னா என்ன? நம்ம தேடி வர வேலைகள நம்ம அப்படியே ஃப்ளோல பண்ணிட்டு இருப்போம். இப்ப ஆஃபீஸ் போய் உட்கார்றோம். ஒருத்தர் உள்ள வராரு. அவருக்கு ஆன்ஸர் பண்ணுவோம். ஒரு ஃபோன் கால் வரும். அதுக்கு ஆன்ஸர் பண்ணுவோம். அந்த மாரி நம்மள தேடி வர வேலைகள அப்படியே நம்ம ஃப்ளோல போயிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி இது ஏன் இப்படி போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நாம என்ன பண்ணணும்? இதுதான் எனக்கு பிரியாரிட்டி. மீதியெல்லாம் லெட் இட் வெயிட். எனக்கு எம்ப்டி வேல்யூ டாஸ்க்ஸ் இன்னைக்கு பண்ண வேணாம். அப்படிங்கிற ஒரு தாட் கான்ஷியஸ்னஸ் வந்து, நம்ம ஒரு கிளியர் கோல செட் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 டிஸ்ட்ராக்ஷன்ஸ குறைக்கணும். உதாரணத்துக்கு இப்ப நமக்கு ஃபோன் டிஸ்ட்ராக்ஷனா இருக்கலாம். எனக்கு வீட்ல உட்கார்றேன்னா, வீட்ல குழந்தைங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கலாம். ஆ இல்ல வந்து ஆஃபீஸ்ல போய் ஒரு ஹால்ல உட்கார்றோம். இல்ல தனி ரூம்ல வந்து டூ நாட் டிஸ்டர்ப் போர்டு போடாம போய் உள்ள உட்கார்றோம்னா, யாரோ ஒருத்தவங்க வந்துட்டே இருக்கலாம். அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கலாம். அண்ட் இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன். மென்டலா எதையோ ஒண்ணு திரும்ப திரும்ப நம்ம யோசிச்சுட்டு இருக்கமா இருக்கும். அந்த யோசிக்கிறது நமக்கு ஸ்ட்ரெஸ் குடுக்குமா இருக்கும். அதுவே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் நம்ம வேலைக்கு. சி எந்த ஆக்ஷனா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு வேலைய பண்றோம்னா, அந்த வேலையில நம்மளோட 100% அவுட்புட்ட ஒரு விஷயம் குறைக்குது அப்படின்னா, அது டிஸ்ட்ராக்ஷன். அது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் தான். அது எதுவா வேணா இருக்கலாம். அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஏன் வருதுங்கிறதுக்கு நம்ம 1000 வேலிட் ரீசன் சொல்லலாம். பட் அந்த ரீசன்ஸ் எதுவுமே வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ ஜஸ்டிஃபை பண்ணாது. ஓகே. இதனால தான் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் நம்ம எடுத்துக்கவே முடியாது. எனிதிங் 100% புரொடக்டிவிட்டில இருந்து உங்கள குறைக்குதுன்னா, அது டிஸ்ட்ராக்ஷன். ஸோ கோல் வேணும், டிஸ்ட்ராக்ஷன குறைக்கணும். 3வது சரியான சூழ்நிலைய உருவாக்கணும். ஆ இப்போ ஏதாவது 3 விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சாரி 2 விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்விரான்மென்ட்ல இருந்து வரக்கூடியது. ஆ நம்மளோட ஃபோன் கால்ஸ், பீப்பிள் வந்து பேசுறது, கோவொர்க்கர்ஸ் கூட வேலை செய்றவங்க வந்து பேசுறது, நம்மள பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் வர்றது, அ இந்த மாரி எடுத்துட்டே போலாம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னா, சில சமயம் யாருமே நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆனா நாமளே ப்ரொடக்டிவா இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மூளையே நமக்கு 1008 தாட்ஸ போட்டு எதையோ ஒண்ணு பழசையும், ஃபியூச்சரையும் அரைச்சு, அரைச்சு, அரைச்சு அப்படியே வருஷ கணக்கா உள்ள வச்சிருக்கிறதெல்லாம் அரைச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ நான் வந்து சில சமயம் எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லனாலும், நம்ம இன்டர்னலா ப்ரொடக்டிவா இருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இது இது வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ குறைக்கிறது வந்து சரியான சூழ்நிலையை உருவாக்குது. இந்த 3யும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த வேலைய பண்றதுக்கு முன்னாடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த புத்தகம் வந்து வொர்க் லைஃப்ல ரொம்ப ஃபுல்ஃபில்டா, கிரியேட்டிவா, புரொடக்டிவா இருக்கிறதுக்கான புக். டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து ஃப்ரீ பண்ணி ஒரு ஒரு ப்ரோ மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, திஸ் இஸ் த டைம் ஃபார் இட். அதுக்காக தான் இந்த புக். ஸோ இது வந்து இந்த புக்குக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்ப வந்து அந்த புக்க வந்து நான் பேராகிராஃபா அப்படியே ஸ்கிம் பண்ணிட்டு போறேன். நான் வந்து சாப்டர் 1 மட்டும் தான் முடிச்சிருக்கேன். விச் இஸ் அபௌட் 22 பேஜஸ். சாப்டர் 0 அண்ட் சாப்டர் 1, சாப்டர் 2ன்னு போகுது. சாப்டர் 0 அண்ட் சாப்டர் 1 மட்டும் முடிச்சிருக்கேன். அத மட்டும் நான் வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு லைன் பை லைனா நான் சொல்லல. ஏன்னா அது போரிங்கா இருக்கும். இன்னொன்னு ரொம்ப ஒரு ஒரு சாராம்சத்த மிக்ஸ் பண்ணிரும். அதனால முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஆ சோ இந்த புக் எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, "வை ஃபோக்கஸ் மேட்டர்ஸ்" அப்படிங்கிறது தான் சாப்டர் 0. பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாரி, அட்டென்ஷன் வேற, ஃபோக்கஸ் வேற. இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம்னா, நம்ம பல விஷயத்துல நம்ம சுத்தி நம்ம கவனம் இருக்கும். அதுக்கு பேர் அட்டென்ஷன். அது ஒரு நல்ல விஷயம் தான். அது வந்து தேவதான். அ அது நல்ல விஷயம் தான். அது தேவதான். பட் ஆனா, அந்த விஷயத்த வச்சுக்கிட்டு நாம ஒரு ஹை கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமான்னா முடியாது. ஏன்னா, ஹை கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு இன்டென்ஷனல் ஃபோக்கஸ், டீப் ஃபோக்கஸ், புரொடக்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி எல்லாமே வேணும். ஸோ, ஆ நம்ம வந்து நம்ம ஒரு 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 இந்த ஆத்தர் என்ன பண்றாரு, ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஒரு இடத்துக்கு சும்மா ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்கார்றாரு. அந்த ஹோட்டல்ல வந்து பீப்பிள் வாட்சிங் பண்றாரு. ஆ இவரு வந்து என்ன சொல்றாரு அப்டின்னா, ஹைப்பர் ஃபோக்கஸ் அண்ட் அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்றாரு. ஸ்கேட்டர்ட் ஃபோக்கஸ் ஆர் அன்ஃபோக்கஸ் அப்டின்னு சொல்லிட்டு. அதாவது இப்ப மைண்ட் வந்து ஒரு விஷயத்துல டீப்பா ஃபோக்கஸ் பண்ணுது அப்டிங்கிற பட்சத்துல, ஒரு ஒரு அட்டென்ஷன் இஸ் லிமிட்டட். அதாவது நமக்கு வந்து எப்படி ஒரு ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாள்ல வந்து 24 மணி நேரம் தான் இருக்கும்.
நம்ம என்ன பண்ணாலும் அந்த 24 மணி நேரத்துக்குள்ள தான் நம்ம பிளான் பண்ணி பண்ண முடியும். எதர் நம்ம 24 மணி நேரத்துல வேலை பண்ணலாம். இல்ல ஒரு 10 பேர ஹையர் பண்ணி அவங்க 24 மணி நேரத்த ஏன் 24 மணி நேரமா மாத்தி எனக்கு வேலை பண்ண வைக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த 24 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஃபிக்ஸ்டு. அதே மாரி நம்ம எனர்ஜி. நம்ம வந்து 24 மணி நேரத்துல இருந்தாலுமே, ஒரு 8 மணி நேரம், ஒரு 9 மணி நேரம் என்ன எனர்ஜி போட முடியுமோ, அவ்வளவுதான் நம்ம எனர்ஜி. ஆனா எனர்ஜி இஸ் லிமிட்டட். அதுக்கப்புறம் போய் தூங்கி, கீங்கி, சாப்பிட்டு, கீப்ட்டு ரீசார்ஜ் பண்ணா தான் அடுத்த நாள் நம்ம எனர்ஜி போட முடியும். நம்ம வந்து தூங்காம, சாப்பிடாம அப்படியே எனர்ஜியோட வந்து 8 நாள், 10 நாள்லாம் இதுவரைக்கும் சரித்திரத்துல எவனும் இருந்ததில்ல. 3 அதே மாரி தான் அட்டென்ஷனும். அட்டென்ஷனும் இஸ் ஆல்சோ அ லிமிட்டட் கெப்பாசிட்டிங்கிறாரு. இது சாப்டர் 2ல ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன் அப்டின்றாரு. அதாவது எப்படின்னா, எப்படி வந்து 24 மணி நேரம் தான் இருக்கோ, எப்படி ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் இருக்கோ, அந்த எனர்ஜி தீர்ந்த உடனே போய் சாப்பிட்டு தூங்கி ரீசார்ஜ் பண்ணிட்டு வரணுமோ, அது மாதிரி அட்டென்ஷனும் ஒரு லிமிட்டட் எனர்ஜி தான். ஃபோக்கஸும் ஒரு லிமிட்டட் எனர்ஜி தான்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் தான் நம்மளால அட்டென்ஷனோட, ஃபோக்கஸோட இருக்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளும் அந்த அட்டென்ஷனையும் ரீசார்ஜ் பண்ணணும். எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, மைண்ட்ஃபுல் வாண்டரிங். இப்ப நம்ம வந்து எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ ஸ்டாப் பண்ணிடுறோம். அது நம்ம ஈஸியா பண்ண முடியும். தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்றோம். ஃபோன வேற ரூம்ல வச்சுட்டு போய் உட்கார்றோம். நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம பார்க்க முடியும். ஆனா அத விட ரொம்ப சேலஞ்சு இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னா நமக்குள்ள நம்ம தாட்ஸ் யூஸ்லெஸ்ஸா நம்ம தாட்ஸ். அந்த தாட்ஸ் வரும். அந்த தாட் ஏன் நெனச்சோனே தெரியாம இன்னொரு தாட் வரும். அது இருக்கும் 40, 50 வருஷமா மைண்ட்ல வச்சுக்கிட்டு. லிட்டரலி எங்க அம்மாட்டலாம் நான் அத பார்த்துருக்கேன். ஒரு விஷயம் நடந்து ஒரு 12, 10, 15 வருஷம் ஆயிருக்கும். 25 வருஷம் ஆயிருக்கும். ஆ அத வந்து அந்த பெர்சன்ட்ட போய் இவங்க டிஸ்கஸும் பண்ண மாட்டாங்க. ஆனா, இங்க ஒரு 10,000 தடவ அத பத்தி பேசியிருப்பாங்க. மைண்டுக்குள்ள போட்டு அரன்னு அரைச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா, மைண்ட் ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடும். ஆட்டோ பைலட் மோட் அப்டின்னா, நம்ம இன்டென்ஷனலா அந்த விஷயத்த திங்க் பண்ணல அப்டின்னாலும், அந்த மைண்ட் வந்து அந்த விஷயத்த எடுத்து எடுத்து திங்க் பண்ணிட்டே இருக்கும். அந்த மைண்டுக்கு வந்து அது ஹேபிட்டா மாறி இருக்கும். இந்த இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து என்ன சொல்றது? இந்த இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு வழியா தான் அன்ஃபோகஸ சொல்றாரு. இப்ப எப்படி வந்து சாப்பிட்டு தூங்கி எந்திரிக்கணுமோ, அந்த மாரி ஃபோக்கஸ்க்கும் ஒரு ரெஸ்ட் குடுக்கணும். அந்த ரெஸ்ட் குடுக்குற டைம் வந்து அன்ஃபோகஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் ஃபோக்கஸ். அப்ப என்ன சொல்றாருன்னா, மைண்ட்ஃபுல் வாண்டரிங் பண்ணணுன்றாரு. மைண்ட்லெஸ் வாண்டரிங்கிறது அது நம்மள தூக்கிட்டு போயிரும். அந்த தாட்ஸ் பின்னாடி நம்மளே போயிட்டு இருப்போம். ஓகேங்களா? மைண்ட்ஃபுல் வாண்டரிங் அப்படிங்கிறது நம்ம தாட்ஸ வாட்ச் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்படியே நமக்கு என்ன தாட்ஸ் வருதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா, நம்ம மைண்ட்லெஸ்ஸா அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்படி இல்லன்னா என்ன பண்ண சொல்றாரு, போய் பாத்திரம் தேய்ங்க. மைண்ட யூஸ் பண்ண தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு உங்க எனர்ஜிய போடுங்க. அப்ப வந்து மைண்ட் வந்து திரும்ப வந்து ரீசார்ஜ் ஆயிக்கும் அப்படிங்கிறாரு. இந்த ஒரு டெக்னிக். அதாவது பாத்திரம் தேய்க்கிறது, வீட்ட கிளீன் பண்றது, இந்த மாதிரி மூளை யூஸ் பண்ண தேவையில்லாத விஷயங்கள செய்யலாம் அப்படிங்கிறாரு. இப்ப இவருக்கு வந்து இந்த பீப்பிள் வாட்சிங் புடிக்கும். இவர் வந்து இந்த அன்ஃபோகஸ எப்படி பண்ணுவாரு? அதாவது அ ஃபோக்கஸ் மோட்ல இருந்து அன்ஃபோகஸ்ங்கிறது ஒரு ரீசார்ஜ் மோட் மாரி. அத எப்படி பண்ணுவாருன்னா, இவருக்கு பீப்பிள் வாட்சிங் ரொம்ப புடிக்கும். அதனால ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்கார்றாரு. ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துகிட்டு எல்லாரையும் கவனிக்கிறார். ஒரு 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 டேபிள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். ஆல்ரெடி முடிஞ்சு போன ஃபுட்பால் மேட்ச்ச பார்த்துட்டு இருக்கான். கூட அவன் ஃப்ரெண்ட் என்னமோ ஆர்டர் பண்றான். அதையும் காதுல கேட்டுட்டு இருக்கான். ஒரு சர்வர் வர்றா. சர்வர்ட்ட அ ஒரு அதே மனிதர் ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாரு, அதே மனிதர் சர்வர்ட்ட எப்படி வேற மாரி பிஹேவ் பண்றாரு. அந்த சர்வர்ட்ட வந்து ஆர்டர் சொல்லும்போது ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்றாரு. ஒரு அப்படியே காலையும் தட்டிட்டு இருக்காரு கீழ. இந்த ஆளோட அட்டென்ஷன் வந்து இந்த பெர்சனோட அட்டென்ஷன் வந்து 4, 5 இடத்துல போகுது. ஃப்ரெண்ட் கிட்ட கால தட்டுறதில்ல, ஃபுட்பால் மேட்ச் பார்க்கறதில்ல, என்ன ஆர்டர் பண்றாங்கன்னு கேட்கறதில்ல, அந்த சர்வர வந்து அப்படியே ஒரு லுக் விடுறதில்ல. 5, 6 இடத்துல அவருக்கு அட்டென்ஷன் போகுது. இந்த மாரி இன்னொரு கப்பிள் இருக்காங்க. அந்த கப்பிள் பார்க்குறாரு. அந்த கப்பிள் வந்து 2 பேரும் மாத்தி, மாத்தி அவங்க 2 பேர் மேல தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அமைதியாயிர்றாங்க. அவங்க அட்டென்ஷன் வந்து ஆனா இவங்க 2 பேர் மேல மட்டும் தான் இருக்கு. இன்னொரு டேபிள்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேர்ல்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ஒரு பொண்ணு ஏதோ சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பொண்ணு அதுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் குடுக்காம செல்ஃபி எடுத்துக்கிட்டே அத கேட்டுட்டு ஆஹன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மாரி அவங்க அட்டென்ஷன்ஸ் எல்லாம் ஸ்கேட்டர் ஆகுது. இந்த மாரி ஒரு மல்டிபிள் ம் சினாரியோஸ் சொல்றாரு. ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு எல்லாரையும் இதே மாரி பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு வந்து என்ன தோணுது அப்டின்னா, பீப்பிள் ஆர் நாட் சூசிங் வாட் வி ஃபோக்கஸ். வி ஆர் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் சம்திங் எனி டைம். நம்ம வந்து ஃபோ சாரி நம்ம அட்டென்ஷன் வந்து எனி டைம் ஏதோ ஒண்ணுல போயிட்டு தான் இருக்கு. நம்ம ஏதோ ஒரு வேலைய வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். கான்ஷியஸாவோ, அன்கான்ஷியஸாவோ. ஆனா, நம்ம வந்து இத தான் நம்ம பண்ண போறோம். அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்றது வந்து இவர் அந்த இடத்துல அப்சர்வே பண்ண கிடையாது.
அதுக்காக வேலையில மட்டும் தான் சூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இப்போ ஒரு ஃப்ரெண்டோட வெளியில போறோம் அப்படின்னா, நம்ம ஃபோன் பார்க்காம அந்த பெர்சன் மேல ஃபோக்கஸ் பண்ணி, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃபோக்கஸ் குடுக்கறதும் கூட, இட் இஸ் என்ன சொல்றது? இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மென்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்ல வராரு. தட் இஸ் ஆல்சோ இஸ் நீடட் ஃபார் அ ஃபுல்ஃபில்ட் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு. ஸோ இந்த மாரி சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுக்காக இத சொல்ல வராரு அப்படின்னா, நம்ம வந்து அந்த என்ன சொல்றது? அ ஒரு ஒரு அந்த இடத்துல வைஃபை கனெக்ட் ஆயிருக்கு. வைஃபை கனெக்ஷன்ல எல்லாருமே கொஞ்சம் ஃபோனையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவர் என்ன சொல்ல வராரு அப்டின்னா, எல்லாரையும் பார்க்கும்போது, எல்லாருக்கும் அட்டென்ஷன் நெறைய இடத்துல ஸ்கேட்டர்டா இருக்கு. ஆனா யாருக்குமே வந்து அங்க எதுக்காக வந்திருக்கோம்? ஒரு ஃபுட் மேலயோ, கூட வந்த பீப்பிள் மேலயோ ஒரு ஃபோக்கஸ் கிடையாது. சோ இது வந்து என்ன சொல்றது? இது வந்து இட்ஸ் 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 நாட் அ ஹெல்தி திங். இன்னொன்னு என்ன சொல்ல வராரு அப்டின்னா, இந்த இவரு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பர்ப்பஸா ஃபோன வீட்லயே வச்சுட்டு போயிருப்பாரு. ஏன்னா, இவரு வந்து அன்ஃபோக்கஸ் பண்ணி போய் அத ரீசார்ஜ் பண்றதுக்காக தான் அங்க போவாரு. போம்போது வந்து வீட்லயே ஃபோன வச்சுட்டு போயிருப்பாரு. ஸோ, அப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, "டிஸ்கனெக்டிங் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வேஸ் டூ ஸ்பார்க் நியூ அண்ட் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்." இது வந்து ஒன் ஆஃப் த நான் ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டிஸ்கனெக்டிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் வேஸ் டு ஸ்பார்க் நியூ அண்ட் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். ஓகேங்களா? இப்ப நான் வந்து நமக்கு வந்து ஒரு புதுசா அ ரொம்ப ஸ்பெஷலா, நல்லா ஒரு ஐடியா மைண்ட்ல வரணும் அப்டின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கனெக்ட் ஆவணும். டிஸ்கனெக்ட் ஆவணும் அப்டின்னா, நம்ம ஃபோன்ல இருந்து, என்விரான்மென்ட்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகணும் அப்டின்றாரு. கான்ஸ்டன்ட் கனெக்டிவிட்டி இஸ் ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் டிஸ்ரப்ஷன்ஸ் டூ அவர் ஃபோக்கஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கான்ஸ்டன்ட் கனெக்டிவிட்டி அப்டின்னா, வைஃபைல கனெக்ட் ஆகுறது, ஃபோன்ல கனெக்ட் ஆகுறது, ஏதோ ஒரு கேட்ஜெட்ல கனெக்ட் ஆயிருக்கிறது. இது வந்து நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டிக்கு ஒரு வொர்ஸ்ட் டிஸ்ரப்ஷன். ஒரு பெரிய விஷயம் பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா ஒரு ஃபோக்கஸ்டா உட்கார்ந்து, ஒரு ப்ரொடக்டிவா, கிரியேட்டிவா யோசிச்சா தான், ஒரு அளவு கடந்த ஒரு சாதனைய சாதிக்க முடியும். அந்த ஸ்டேட்டுக்கு போறதுக்கு கண்டிப்பா கான்ஸ்டன்ட் கனெக்டிவிட்டி ஒரு மோசமான டிஸ்ட்ராக்ஷன் அப்டின்றாரு. நான் வந்து கான்ஸ்டன்ட் கனெக்டிவிட்டில இருந்து தான் ஆவணும், வேலை பண்ணி தான் ஆவணும், ஃபோன் அட்டெண்ட் பண்ணி தான் ஆவணும் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணோம்னா, எஸ் அத பண்ணிக்கலாம். ஆனா அத பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம லைஃப்ல நம்மள விட ஒரு இப்ப இருக்கிறத விட ஒரு 100 மடங்கு பெரிய வாழ்க்கைய நம்மளால வாழவே முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆ இந்த ரெஸ்டாரண்ட் சீன் வந்து எதுக்கு அப்டின்னா, அட்டென்ஷன் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ். ஒன்ஸ் யூ சீ இட், யூ கான்ட் அன்சீ இட் அப்டின்றாரு. நம்ம போய் ஒரு இடத்துல உட்கார்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு இடத்துல உட்கார்றோம் அப்டின்னா, நம்ம அட்டென்ஷன் எங்கெங்கலாம் போகுதோ, அத நம்மளால தடுக்க முடியாது. கண்டிப்பா தடுக்க முடியாது இல்லைங்களா? இப்போ ஒரு இடத்துல நம்ம போய் உட்கார்றோம் அப்டின்னா, பக்கத்து டேபிள்ல ஒருத்தன் கீழ விழுந்தா கூட தெரியாத அளவுக்கு நம்ம உட்கார முடியாது. ஸோ எது கண்டிப்பா நம்ம வந்து ஒரு இடத்துல அட்டென்ஷன் அ என்ன சொல்றது? ஒன்ஸ் யூ சீ இட், யூ கான்ட் அன்சீ இட் அப்டின்னு சொல்றாரு. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்டின்னா, நம்ம ப்ரொடக்டிவா, கிரியேட்டிவா உட்காரணும் அப்டிங்கிற பட்சத்துல, நம்ம என்விரான்மென்ட்ட டோட்டலா செட் பண்ணியே ஆகணும். ஓகே. ஸோ தட் நெவர் தட் இஸ் நெவர் நான் சாரி தட் இஸ் நெவர் நெகோஷியபிள் அப்டிங்கிறது. அடுத்து வந்து என்னன்னா, இவரு வந்து ஏன் இந்த புக் எழுத ஆரம்பிச்சாரு அப்டின்னா, அவர் லைஃப்ல ஒரு பாயிண்ட் வருது. என்ன பாயிண்ட் அப்டின்னா, பயங்கர பிஸியா இருக்காரு. இதுவரைக்கும் அவ்ளோ பிஸியா அவர் இருந்ததே கிடையாது. அவ்ளோ பிஸியான ஒரு பாயிண்ட்க்கு வராரு. அந்த பாயிண்ட்க்கு வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, அவர் அக்கம்ப்ளிஷ் பண்ண விஷயங்கள், அவர் வாழ்க்கையில அச்சீவ் பண்ண விஷயங்கள், அவர் சாதிச்ச விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஞ்சமா இருக்கு. அப்ப வந்து வி ஆர் டூ பிஸி. அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அவரு. ஐ ஹேட் நெவர் பீன் சோ பிஸி வைல் அக்கம்ப்ளிஷிங் சோ லிட்டில். நெறைய பிஸியா இருக்கேன். நெறைய வேல பண்றேன். ஆனா, நான் சாதிச்ச அவுட்கம்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஞ்சம். இந்த ஸ்டேட்க்கு வந்ததுக்கு அப்புறம், அவரு வந்து ரெஸ்ட்லெஸ் ஆவுறாரு. ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டு அவருக்கு என்ன ஆகுது அப்டின்னா, ஒரு 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 ஸ்டிமுலேஷன் லேக் ஆகுது. ஒரு மோட்டிவேஷன் லேக் ஆகுது. ஆ அப்போ அப்ப வந்து அப்போ வந்து செட்டில் ஆகுறாரு மென்டலா. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் லைஃப்ல அப்டிங்கிற மாதிரி. ஆ இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்டின்னா, நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது, இன்னைக்கு உலகத்துல மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு கம்பல்ஷன் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? அப்படி கம்பல்ஷன் ஆனாலும் கூட, அதாவது எப்படி சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து என் ஃபோன ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, என் ஃபோன்ல என் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு, என் லேப்டாப்ல இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணிட்டு, இன்னொரு இடத்துல வந்து என் கிளையன்ட் காலுக்கு நோட்ஸ் எடுத்துட்டு, இதெல்லாம் மல்டி டாஸ்கிங் பண்றது வந்து ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப அட்ராக்டிவா இருக்கலாம். அ அப்படி என்ன வேணாலும் வச்சுக்கிறது தான் வந்து
ஒரு என்ன சொல்றது? ஒரு அட்ராக்டிவாவும் தோணுது எனக்கு. இப்ப இத பண்றேன், அத பண்றேன், அத பண்றேன்னு பயங்கர பிஸியா வச்சுக்கிறது ஒரு அட்ராக்டிவா தோணுது. பட் ஆக்சுவலி அந்த மாரி பண்ணும்போது, வி கேனாட் அச்சீவ் சோ மச் இன் என்ன சொல்றது? ஒரு பெஸ்ட் ஒர்க்க ஒரு டாஸ்க்ல குடுக்கவே முடியாது. இப்ப இந்த மாரி வேலைகள்லாம் வந்து என்ன சொல்றது? நம்மளோட பிரெயினும் அ அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. எப்படி அப்படின்னா, அ சப்போர்ட் இல்ல. ஒரு நிமிஷம். அதாவது இப்போ ஒரு ஒரு மைண்ட்லெஸ்ஸா ஒரு டாஸ்க்க பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அ உதாரணத்துக்கு நம்ம பிரஷ் பண்ற மாதிரி, இல்ல பாத்திரம் தேய்க்கிற மாரி, இந்த மாரி எல்லாம் வந்து நம்ம ரொட்டீனா பண்ற வேலைகள பண்றோம் அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து அந்த ரொட்டீனா பண்ற வேலைகளுக்கு வந்து ரொம்ப எனர்ஜி திரும்ப திரும்ப ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரெயினே வந்து அத வந்து ஒரு ஹேபிச்சுவலா ஆட்டோ பைலட் மோட்ல மாத்தி விட்டுரும். உதாரணத்துக்கு நீங்க பிரஷ் எடுக்குறீங்க அப்டின்னா, பிரஷ் எடுத்து அது மேல பேஸ்ட் போட்டு அதுல பல்ல வெளக்குற ஒரு ஒரு டீட்டெயில்லாம் உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. உங்க மைண்ட் எங்கேயோ இருக்கும். இது வந்து ஒரு ஹேபிச்சுவலா நடந்துட்டே இருக்கும். இந்த மாரி நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ண பண்ண ஹேபிச்சுவலான விஷயங்கள் தான் அதிகமாகுமே ஒழிய, அது நல்லதுதான். கொஞ்சம் எனர்ஜிய சேவ் பண்ணும். ஆனா, அதுல கிரியேட்டிவிட்டி, புரொடக்டிவிட்டி அதெல்லாம் இருக்கவே இருக்காது. நீங்க ஒரு நாளாவது டிஃபரெண்ட்டா பிரஷ் பண்ணலாம்னு யோசிச்சிருப்பீங்களா? ஒரு நாளாவது டிஃபரெண்ட்டா வந்து ஏதாவது இங்கேயே தானே பிரஷ் பண்றோம். வேற வாஷ் பேசினுக்கு போலான்னு கிரியேட்டிவா யோசிச்சிருப்பீங்களா? கிடையாது. இந்த மோட்ல வந்து கிரியேட்டிவிட்டி அண்ட் புரொடக்டிவிட்டி இருக்கவே இருக்காது. ஓகே. வந்து மல்டி டாஸ்கிங் பண்றோம். இந்த ஆத்தர் வந்து மேபி ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ஒரே ஒரு என்ன சொல்றது? அ இந்த மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற நெறைய இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்றாரு. ஸோ இது சாராம்சம் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஆ இது 1 மினிட். யாஹ்! ஸோ இந்த மல்டி டாஸ்கிங்ல வந்து நம்ம ரொம்ப பிஸியா காமிச்சுப்போம். ஆனா ரிசல்ட்ஸ் கம்மியா இருக்கும். ஏன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபோக்கஸ் அண்ட் பெஸ்ட் ஒர்க்கான இன்டென்ஷன் குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எப்படி வந்து நம்ம ப்ரொடக்டிவா மாறலாம்ன்னு அடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எப்படி மாறலாம் அப்படின்னா, நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ வந்து குறைச்சுக்கணும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏன் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு இன்னொரு டேட்டா சொல்றாரு. என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு வேலை வந்து கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அட்ராக்டிவா இல்லாம இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம மைண்ட் வந்து அது மேல ஃபோக்கஸ் பண்ணணும்னு தோணாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சம்மந்தமே இல்லாம ஒரு வேலைய எடுத்து பண்ணுவோம். இது வந்து நான் இந்த இந்த புக் படிச்சு இந்த லைன்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப டீப்பா எனக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்சது. என்ன அப்படின்னா, ஹை பிரையாரிட்டி டாஸ்க்ஸ் நெறைய இருக்கும்போது, சம்மந்தமே இல்லாம ஒரு லோ பிரையாரிட்டி டாஸ்க் எடுத்து பண்ணுவேன். இது எப்படின்னா, காலையிலருந்து மதியம் வரைக்கும் நான் சும்மா இருப்பேன். அடுத்து ஒரு 1 ஹவர்ல வெளியில கிளம்பணும் அப்படிங்கிற பட்சத்துல நான் ரூம் கிளீன் பண்ணுவேன். பிரகதிய ரெடி எனக்கு சம்மந்தம் இல்லாம நெறைய பண்ணிக்கிட்டு இருப்பேன். இது வந்து நான் வந்து என்ன சொல்றது? இது வந்து இட்ஸ் பிரெயின் ப்ராப்ளம் அப்படின்னு அவர் சொல்றார். ஐ மீன் அவர் சொல்லல. பிரெயின் ப்ராப்ளம்னு சொல்லல. அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஆ ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல அது பெருசா இன்ட்ரஸ்டிங்கா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, நாம வந்து அந்த வேலைய விட்டுட்டு 100 சின்ன சின்ன வேலைகள பண்ண ஆரம்பிச்சுருவோம். இது வந்து எக்ஸாக்ட்லி ஐ ஹவ் டன் இன் ஐ ஆம் டூயிங் இன் மை லைஃப். இது படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பத்தி ஒரு நல்ல ரியலைசேஷன் கிடைச்சிருக்கு. கான்ஷியஸா அத மாத்த நான் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கேன். ஆ ஸோ இது நம்ம பார்க்கணும். என்ன மாரி சமயத்துல வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் இல்லாம இருக்கிறோம். இன்னைக்கு வந்து இப்ப கண்டிப்பா நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஹை ஃபோக்கஸ் குடுத்து ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய டாஸ்க்ஸ் நெறைய இருக்கு. ஆனா அத பண்றத விட்டுட்டு ஏன் மத்த வேலைகள பண்றோம்? ஏன்னா, ஒரு டாஸ்க் கஷ்டமா இருக்குதுன்னா, பிரெயினு அதுக்கு கொஞ்சம் மொரண்டு பண்ணும். அப்ப பிரெயின் உங்கள ஏமாத்தும். என்ன பண்ணும்னா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈஸியான டாஸ்க் உங்கள பண்ண வைக்கும். ஈஸியான டாஸ்க் பண்ண வச்சுட்டு, அது பிரெயின் கம்ஃபர்டபுளா ஆகும். அப்ப அப்ப வந்து ஹாப்பி ஆகும்போது நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? அந்த ஒரு 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 கஷ்டமான டாஸ்க் மேல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துரும். ஓகே. இது வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம வந்து பிரெயின் நம்மளோட ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு? ஏன் நம்ம வந்து ஒரு டாப் பிரையாரிட்டி டாஸ்க்ஸ பண்றதில்ல அப்படிங்கிறத அவங்கவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. எனக்கு கோயின்சிடென்டலி இந்த புக்ல இருக்கிற பிரச்சனையே இருக்கிறதுனால நல்லா ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஆ யாஹ்! இப்ப அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மல்டி டாஸ்கிங் நெறைய பண்ணும்போது, நம்ம வந்து சிக்னிஃபிகன்ட்டான ஒரு டாஸ்க்க பண்றதுக்கான ஒரு சூழ்நிலைய நம்ம ஏற்படுத்திக்காம போயிர்றோம். சிக்னிஃபிகன்ட்டான டாஸ்க் அப்டின்னா, எந்த டாஸ்க் நமக்கு வந்து ஒரு ஹை வேல்யூ டாஸ்க். எந்த டாஸ்க் வந்து ஒரு புரொடக்டிவ் டாஸ்க். எந்த டாஸ்க் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது, நம்மள கோலுக்கு பக்கத்துல கூட்டிட்டு போகக்கூடிய டாஸ்க். இந்த டாஸ்க்க வந்து ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் குடுக்காம தடுக்கிறது வந்து நம்ம மல்டி டாஸ்கிங் அப்டின்றாரு. ஆ இவர் வந்து நெறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு இந்த புக் ஃபுல்லா. அதெல்லாம் அவருக்கு அவரே டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, ஹைப்பர் ஃபோகஸிங் பண்ணும்போது, நம்ம வந்து நம்மளோட ஒரு புரொடக்டிவ் வெர்ஷனா மாறிடுவோம்.
அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, அட்டென்ஷன் இஸ் த மோஸ்ட் அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரொடக்டிவா, கிரியேட்டிவா, ஹாப்பியா ஒரு ஒர்க்லயும், ஹோம்லயும், பர்சனல் லைஃப்லயும், ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் இருக்கணும் அப்படின்னா, அட்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட். நம்ம அட்டென்ஷனை வந்து எங்க போடுறோமோ, எங்க வந்து அறிவா இங்கதான் போட போறோம்னு முடிவு பண்ணி டெலிபரேட்டா ரொம்ப டீப்பா கிளியரா திங்க் பண்ணி நம்மளோட லிமிடெட் அட்டென்ஷனை போடுறோமோ, இப்படி டைம் அண்ட் எனர்ஜி மாதிரி அட்டென்ஷனும் லிமிடெட். அந்த லிமிடெட் அட்டென்ஷனை எங்க போடுறோமோ அந்த அந்த இடம் தான் க்ரோ ஆகும். ஸோ அந்த ஸ்கில் வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு டிஸ்ட்ராக்டிங் என்விரான்மெண்ட்ல நம்ம டெவலப் பண்ணியே ஆக வேண்டிய ஸ்கில் அப்படின்னு சொல்றாரு. இருக்கு காலைல எந்திரிச்ச உடனே ஒரு நல்ல வேலையை பண்ண முடியும். அதுவே நைட் 10 மணிக்கு பண்ண முடியுமா? முடியாது. அப்போ வந்து நம்ம முக்கியமான வேலைகளை காலைல தான் பண்ணணுங்கிறது ஒரு பேசிக் காமன் சென்ஸ். சோ இந்த மாதிரி நம்ம நம்ம இருக்கிற கொஞ்சம் அட்டென்ஷனை நாம எந்த டாஸ்க் மேல போடுறோம் அப்படின்னு யோசிச்சு கிளியரா டெலிபரேட்னா வேணும்னே இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்டென்ஷனலா பண்றது வந்து இன்னைக்கு இந்த ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்டிங் வேர்ல்ட்ல அப்படின்னு சொல்றாரு. இது சாப்டர் 0 முடிஞ்சது. அடுத்து வந்து சாப்டர் 0.5. சாப்டர் 0.5ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப இந்த புக் கையில எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இந்த புக்க எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6:30க்கு முடிச்சிடலாம். இன்னும் 20 மினிட்ஸ் தான் வரும். இந்த புக் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே வந்து ஒரு 7 பாயிண்ட் சொல்றாரு. நான் ஏன் இந்த புக்க சரி நான் தானே படிக்க போறேன். இந்த புக் இது ஏன் எப்படி படிக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்ல வேணாம்னு நினைச்சேன். பட் ஆக்சுவலி எப்படின்னா, இதே மெத்தட வந்து நெறைய விஷயத்துக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க் எடுத்தாலும் இத வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, 7 விஷயத்துல முதல் விஷயம், ஹவ் டு பெட்டர் ஃபோக்கஸ் ஆன் திஸ் புக் சாப்டர் 0.5. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, உங்க போன அவுட் ஆஃப் சைட் அப்படின்றாரு. உங்க மைண்ட் வந்து ஒரு சின்ன அதாவது ஒரு ஒரு டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா டாஸ்க்குமே நம்ம வந்து 100% ஜங்குன்னு பெட்ல இருந்து குதிச்சு ஹாப்பியாலாம் பண்ண மாட்டோம். ஈவன் இஃப் இட் இஸ் கிவிங் 100 crores to us. இல்லைங்களா? மைண்ட்ல வந்து கண்டிப்பா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சில விஷயங்களுக்கு கஷ்டப்பட்டு பண்ணணும்னா. அந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் இருந்தா கூட மைண்ட் என்ன பண்ணும்னா அடுத்தடுத்து புது புது விஷயங்களை நோக்கி உங்களை திருப்பும். எக்ஸைட்டிங் விஷயங்கள் நோக்கி உங்க மைண்ட் திருப்பும். ஏன்னா மைண்டுக்கு ஆல்வேஸ் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துட்டே இருக்கிற விஷயங்களுக்கு தான் வந்து மைண்டுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகும். நம்ம வேற நம்ம மைண்ட் வேற. ஓகேங்களா? சோ மைண்ட் வந்து கான்ஸ்டன்ட் எக்ஸைட்மெண்ட்டை தேடிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இப்போ ஒரு ஒரு வேலை வருது, ஒரு கஷ்டமான வேலை, இல்ல கொஞ்சம் அதாவது ரெசிஸ்டன்ஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு சின்ன தடை, ஒரு மென்டலா ஒரு சின்ன தடை, ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாரி ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணணும்னா கூட, பிரெயின் வந்து அத வுட்டுட்டு, புதுசா எக்ஸைட்டான திங்ஸ் மேல நம்ம மைண்ட பாய்ச்சும். அப்ப என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த இப்ப உடனே நம்ம ஃபோன் எடுக்க தோணும். பக்கத்துல இது ஈஸியா இருக்கிற புது விஷயம், எக்ஸைட்மென்ட் பிரெயினுக்கு குடுக்கக்கூடிய விஷயம், ஈஸியா எடுத்துக்கக்கூடிய விஷயம் ஃபோன் தான். அப்ப ஃபோன் எடுக்க சொல்லும். அப்ப ஃபோன் எடுத்த உடனே அதே மாரி நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆவோம். ஒரு டெம்ப்டேஷன் வரும். ஒரு டெம்ப்டேஷன் வரும். டெம்ப்டேஷன்ல அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம். ஏன்னா டெம்ப்டேஷன் வந்து பிரெயினுக்கு ஒரு எக்ஸைட்மென்ட். சோ இது வந்து நம்ம ஒரு ப்ரொடக்டிவிட்டில ஒரு பெரிய பிளாக் ஹோல் அப்டின்றாரு. நம்ம பாக்கெட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இந்த ஃபோன தான் சொல்றாரு. இட்ஸ் தட் சிட்ஸ் இன் யுவர் பாக்கெட் இஸ் அ பிளாக் ஹோல் டு யுவர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாரு. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த போனை கொண்டு போய் தனியா ஒரு ரூம்ல வச்சிருங்க. போன் ஷுட் பி அவுட் ஆஃப் சைட் அண்ட் அவுட் ஆஃப் ரீச்சிங் இன் ஹேண்ட்ஸ் அப்படின்றாரு. ரெண்டாவது மைண்ட் யுவர் என்விரான்மெண்ட் அப்படின்றாரு. அகைன் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. நம்மள ஈஸியா டிஸ்டர்ப் பண்ண முடியாம இருக்கிற என்விரான்மெண்ட்ல போய் உட்காந்துக்கணும். ஒரு ஒரு குவைட்டான ரூம்லயோ இல்ல யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு கெஃபேல போய் ஒரு கார்னர் சீட்லயோ இல்ல ஒரு லைப்ரரியிலயோ எங்கேயா உட்காந்துக்கோங்க அப்படின்றாரு. மேபி நமக்கு ஒர்க்குக்கு ரிலேட் பண்ணும்போது நமக்கு யாரும் டக்குன்னு நம்ம என்ன சொல்றது நம்மள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துலயாவது நம்ம போய் உட்காரணும். மூணாவது வந்து மேக் அ டிஸ்ட்ராக்ஷன் லிஸ்ட் அப்படின்றாரு. இப்ப என்ன சொல்றாரு, இப்ப நம்ம வந்து இது இது ரெண்டும் எக்ஸ்டர்னலா நம்ம என்விரான்மெண்ட்ட மாத்துறது. அங்க போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் நம்ம மைண்ட் என்ன பண்ணும்? நேத்து அத பண்ணணும், நாளைக்கு இத பண்ணணும். ஐயோ! இவங்களுக்கு ஃபோன் பண்ணணுமே, அவங்களுக்கு பணம் அனுப்பணுமே. இதெல்லாம் 1 ஹவருக்கு முன்னாடி உங்க பிரெயின் உங்களுக்கு சொல்லியிருக்காது. ஏன்னா 1 ஹவருக்கு முன்னாடி நீங்க ஆல்ரெடி ஃபோன பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. எக்ஸைட்டிங்கா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்க பிரெயின் வந்து உங்களுக்கு அப்படியே கம்ஃபர்டபுளா அந்த வேலையெல்லாம் ஞாபகப்படுத்திருக்காது. இப்ப போய் ஒரு புக் படிக்கணும், தனியா உட்கார்ந்து ஒரு பெட் போடணும் அப்படின்னா, அந்த பிரெயின் வந்து அது கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணும். ரெசிஸ்ட்னா ஒரு சின்ன ஒரு
தடைய உருவாக்கும் மைண்ட்ல. ஒரு ஃப்ரிக்ஷன உருவாக்கும். ஆ சோ அப்படி உருவாக்கும்போது என்ன பண்ணும்? பிரெயின் எடுக்க வைக்கிறதுக்காக, "ஓ இத பண்ணல, நீ அத பண்ணல." அந்த மாரி இன்டர்னலா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குடுக்கும். இதுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க போம்போதே ஒரு பேப்பரையும், ஒரு பென்னையும் சாரி ஒரு நோட் புக்கையும், ஒரு பென்னையும் எடுத்துட்டு போயிட்டு, அந்த மைண்ட்ல வர்றதெல்லாம் அதுல நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு ஒரு பயங்கர ஐடியா தோணுமா இருக்கும். இந்த ஐடியா உடனே ஃபோன் பண்ணியே ஆகணும்னு நமக்கு புஷ் பண்ணும். எதுக்கும் நம்ம அசரக்கூடாது. ஒரு நோட் புக், பென் எடுத்துட்டு போயிட்டு, என்னென்ன பிரெயினுக்கு வந்து இன்டர்னலா வந்து தாட்ஸ் நமக்கு குடுக்குதோ, அந்த தாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதிரணும். இந்த வேலைய பண்ணணும்னு சொல்லுதா? எழுதிருங்க. இந்த ஐடியா வருதா? எழுதிருங்க. சோ இது வந்து 3 பாயிண்ட். 4வது பாயிண்ட், வெதர் த புக் இஸ் வொர்த் கன்சியூமிங் அட் ஆல். அதாவது நம்ம வந்து என்ன சொல்றது? நம்ம வந்து எத கன்சியூம் பண்றோம்? கன்சியூம் அப்டின்னா, எதுக்கு நம்ம டைம் அண்ட் எனர்ஜி போட்டு நம்மள நம் சுரேஷ் சார் கன்சியூம்னா எப்படி சொல்றது சார்? கன்சியூம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எதை வந்து செய்ய செலவு பண்றோம், எதுக்கு நேரத்தை செலவு பண்றோம் அல்லது எதுக்கு எடுத்துக்கிறோம் அந்த டைமை. ஆமா. கன்சியூமோட வார்த்தை அதுதான். அப்ப வந்து எத வந்து இந்த புக் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுங்கிறதுக்கு வர்த்தா இல்லையா அப்படின்னு யோசிக்க சொல்றாரு. நம்ம வந்து எல்லா வேலைக்குமே அத யோசிக்கலாம். இந்த வேலைய பண்றது இட் இஸ் வொர்த் கன்சியூமிங்கா இல்லையா அப்படிங்கிறத. என்ன சொல்றது? இப்போ வந்து நம்ம ருட்டீனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம டிவி ஷோ ஆகட்டும், பாட்காஸ்ட் ஆகட்டும், இல்ல ஒரு புக் எடுத்தாகட்டும், பீப்பிள், ஃபிரெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட டைம் அண்ட் அட்டென்ஷனுக்கு ஒரு பிட்ச்சா தான் வரும். என்ன சொல்றது? டைம் அண்ட் அட்டென்ஷன் வந்து உங்கள்ட்ட இருந்து எடுக்கிறதுக்கான ஒரு பிட்ச்சா தான் எல்லாமே நம்ம லைஃப்ல வரும். ஆனா நம்ம வந்து அந்த அதுக்கு டைம் குடுக்கறதுனால ஹாப்பியா இருக்கமா? ஃபுல்ஃபில்டா ஃபீல் ஆகுறோமா? அந்த வேலைய பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருக்கா? இதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம அந்த வேலைய பண்றோமா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அவர் வந்து எல்லாத்தையுமே சொல்றாரு. ஒரு ஃபோன் கால் அட்டெண்ட் பண்றதுல இருந்து, ஒரு டிவி ஷோ பார்க்கறதுல இருந்து, ஒருத்தர்கிட்ட பேசுறதுல இருந்து, அப்படியே ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல போயிட்டு இருப்போம். அப்படி இல்லாம நம்ம இந்த வேலைய பண்றது வொர்த்தா இல்லையா? ஆ சார் நான் பேசுறது கேக்குதுல்ல? யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் இன்ஸ்டேபிள்னு வருது எனக்கு. இல்ல நல்லா கேக்குது மேடம். நல்லா கேக்குதுங்க. நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. உங்களுக்கு ஏதோ டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஹைப்பர் ஃபோக்கஸ் ஏதோ இன்டர்னல் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் நினைக்கிறேன். பாப்அப் வந்துச்சு. யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் அன்ஸ்டேபிள்னு வந்துச்சு. சரி எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம இந்த வொர்த் கன்சியூமிங்கா இல்லையா அப்படிங்கறத பார்த்து பார்த்து ஒரு நாள்ல ரொம்ப அவேர்னஸோட இருந்தோம் அப்படின்னா, நமக்கு டெய்லியும் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. சோ மேக் ஷூர் நீங்க வந்து லைஃப்ல கன்சியூம் பண்ற எல்லாமே வொர்தியானதா அப்படிங்கறத வந்து கண்டிப்பா என்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நீங்க ஒரு வேல்யூபிள் சிக்னிஃபிகன்ட் குட் லைஃப் வாழ முடியும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு இருக்கிற லிமிட்டட் அட்டென்ஷன் நீங்க எங்க போடுறீங்க? ஒர்த்தான விஷயத்துல போடுறீங்களா? இல்ல ஒர்த் இல்லாம உங்கள தேடி வர்ற ஒரு 20, 30 விஷயங்கள்ல அப்படியே அ அ அ என்ன சொல்றது? யோசிக்காம அப்படியே போயிட்டு இருக்கா உங்க அட்டென்ஷன். சோ அத வந்து நீங்க கண்டிப்பா ஒன்னொன்லயும் சூஸ் பண்ணி ஒரு வொர்த்தான இடத்துல தான் போடுறோமாங்கிறத என்ஷூர் பண்ணணும். இந்த இடத்துல இந்த புக் வொர்த்தா இல்லையா? அப்படிங்கறத வந்து அவர் யோசிச்சு கன்வின்ஸ் ஆயிக்க சொல்றாரு. 5வது விஷயம் என்ன சொல்றாரு? புக் படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காஃபி கீது சாப்பிடுங்க. அது வந்து ஒ பக்கத்துல காஃபியோ, டீயோ வச்சுட்டு நீங்க வொர்க் பண்ணீங்க அப்டின்னா, அது வந்து உங்க பிரெயினுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டிமுலேஷனா இருக்குன்றாரு. 6வது விஷயம் பென் அண்ட் ஹைலைட்டர் வச்சுக்கோங்க. இந்த புக்க படிக்க படிக்க எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க கனெக்டடா ஃபீல் ஆகுறீங்களோ, அது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிட்டே வாங்கன்றாரு. 7வது வந்து 7வது வந்து வென் யூ நோட்டீஸ் யுவர் ஃபோக்கஸ் இஸ் வேவரிங். அதாவது இது எல்லாத்தையும் பண்ணிட்டு உட்கார்ந்தாலும் கூட, நம்ம ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பா நம்மள விட்டு போகும் அப்டின்றாரு. அது வந்து இது நார்மல் அப்டின்றாரு. நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து அப்படியே என்ன சொல்றது? ஒரு இடத்துல ஒரு ஃபோக்கஸ் பண்ணி உட்கார்றது தான் கஷ்டம். உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா, அப்படியே லிமிட்லெஸ்ஸா அப்படியே மணிக்கணக்கா, வாரக்கணக்கா, வருஷக்கணக்காலாம் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா என்ன? முடியாது. அது வந்து லிமிட்லெஸ் கிடையாது. ஆனா, அதோட ஸ்பேன வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ண முடியும். அதாவது நம்ம அதுதான் இவரு சொன்ன மாதிரி, ஒரு 40 செகண்ட் தான் நம்ம பிரெயின் வந்து இப்போதைக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணும். 40 செகண்ட்லயே வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கு அது கிரேவ் பண்ணும். இதுதான் டேட்டா. ஓகேங்களா? ஆனா இந்த 40 செகண்ட் 4 நிமிஷம் ஆக்க முடியும், 8 நிமிஷம் ஆக்க முடியும், 10 நிமிஷம் ஆக்க முடியும். இப்படிதான் நம்ம வொர்க் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணும் அப்டின்னா, இப்ப டக்குனு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்டின்னா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாரி ரிலேட்டிவ்லி மைண்ட்லெஸ்ஸா கொஞ்ச நேரம் இருக்கணும். இப்ப புக் படிச்சுட்டே இருக்கோம். கொஞ்ச நேரம் ஃபோகஸ்டா படிப்போம். அதுக்கப்புறம் சும்மா தான் புக் கையில இருக்கும். ஆனா நம்ம நம்ம மைண்ட் எதையோ ஒண்ணு திங்க் பண்ணிட்டு இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு, 15 நிமிஷம் கழிச்சு, 20 நிமிஷம் கழிச்சு, 30 நிமிஷம் கழிச்சு, 40 நிமிஷம் கழிச்சு, 50 நிமிஷம் கழிச்சு, 100 நிமிஷம் கழிச்சு, 200 நிமிஷம் கழிச்சு, 300 நிமிஷம் கழிச்சு, 400 நிமிஷம் கழிச்சு, 500 நிமிஷம் கழிச்சு, 1000 நிமிஷம் கழிச்சு, 1,000 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 நிமி
அப்ப என்ன பண்ணணும், கொஞ்சம் அன்ஃபோக்கஸ் பண்ணி பிரெயின ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் எப்படின்னா, அதான் ரிலேட்டிவ்லி மைண்ட்லெஸ் ஒர்க். போய் பாத்திரம் தேய்க்கிறது, மைண்ட யூஸ் பண்ண தேவையில்லாத ஒரு ஒர்க்குக்கு கொஞ்ச நேரம் பண்ணோம். ஃபோக்கஸ் தேவையில்லாத ஒரு ஒர்க்க ஒரு கொஞ்ச நேரம் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபோக்கஸ் திரும்ப ரீசார்ஜ் ஆயிக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. அது வந்து பாத்திரம் தேய்க்கிறதுங்கிறது இவர் இங்க சொன்னதுனால அத சொல்றேன். நெறைய இடத்துல எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க மெடிடேஷனோ, இல்ல மைண்ட்லெஸ் வாட்சிங்ல இல்லாம மைண்ட்ஃபுல் வாட்சிங். அப்படியே கான்ஷியஸா உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா தாட்ஸ் போயிட்டு இருக்கும். ஆனா நமக்கு தெரியும் என்ன தாட்ஸ் போகுதுன்னு. அவேர்னஸோட உட்கார்ந்து ஆனா ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் எதுலயுமே. ஜஸ்ட் அவேர்னஸோட உட்கார்ந்து ஃபோக்கஸ்க்கு ஒரு ரீசார்ஜ் குடுப்போம். சோ இந்த 7 விஷயங்கள இந்த புக்க படிக்கிறதுக்கே சொல்றாரு. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அ அடுத்து சாப்டர் 1. சாப்டர் 1 ஓகே. சாப்டர் 1 வந்து ஸ்விட்சிங் ஆஃப் ஆட்டோ பைலட் மோட். ஓகேங்களா? இந்த நோட்ஸ் எங்க இருக்கு? ஓகே. ஆட்டோ பைலட் மோட் அப்படின்னா, ஏன் செய்றோனே தெரியாம ஒரு விஷயத்த செய்யறது. ஓகேங்களா? இப்போ ரூம்குள்ள போவோம். நான் எதுக்கு இந்த ரூம்குள்ள வந்தேன்? அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறது. இந்த மாதிரி ஒரு இததான் செய்ய போறோம் அப்படின்னு இன்டென்ஷன் இல்லாம, நாம ஒரு வேலைய தேடி, நம்ம வந்து ஒரு தேடி போய் ஒரு வேலை மேல ஒரு ஃபோக்கஸ போடாம, நம்மள தேடி வர விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து நம்ம எனர்ஜிய போட்டுட்டு இருக்கிறது தான் ஆட்டோ பைலட் மோடு. ஓகேங்களா? இப்ப யாரோ ஒருத்தவங்க வராங்களா? பேசுறோம். ஃபோன் கால் வருதா? பண்றோம். இது வருதா? பண்றோம். பிரெயினுக்கு இன்னொரு வேலை ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது, பிரெயின் இன்னொரு வேலைய சொல்லுதா? எந்திரிச்சு போய் பண்றோம். பிரெயின் ஒண்ணு திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இன்னொன்னு திங்க் பண்ண சொல்லுதா? பிரெயின் அதுக்குள்ள ஒரு டிஸ்ட்ராக்ஷன கொண்டு வருதா? ஈஸியான டாஸ்க்ஸ் கொண்டு வருதா? உடனே பிரெயின் அங்க நம்முடைய ஃபோக்கஸ் அங்க போடுவோம். இது எல்லாமே ஆட்டோ பைலட் மோடு தான். இந்த ஆட்டோ பைலட் மோட வந்து பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? சோ இந்த ஆட்டோ பைலட் மோட்ல வந்து என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம நம்ம டெய்லி ரொட்டீன்ஸ்ல ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கும்போது, நம்ம பண்ற வேலையெல்லாம் நம்ம கோலுக்கு அலைன் ஆவுதா? இல்லையா? அப்படின்னு யோசிக்காமயே, சரி கோலுக்கு அலைன் ஆவுதோ? இல்லையோ? இந்த வேலை வந்து தேவையான வேலை தானா? அப்படின்னு கூட யோசிக்காம ஒரு வேலைய நம்ம வந்து அப்படியே ஒரு ஃப்ளோல பண்ணிட்டு இருப்போம் நாள் பூரா. சோ வந்து என்ன சொல்றது? ஒரு நாள் பூரா நம்ம வந்து இப்ப நீங்க இன்னைக்கு இந்த எக்ஸர்சைஸ் முடிச்சுட்டு கூட நேத்து ஃபுல்லா நீங்க ரீகால் பண்ணி பார்க்கலாம். நேத்து ஃபுல்லா ரீகால் பண்ணி, எத்தன வேலையில ஆட்டோ பைலட் மோட்ல பண்ணோம்? எத்தன வேலை நிஜமாவே நம்ம கோலுக்கு அலைன் ஆயிருந்துச்சு? எத்தன வேலை தேவையா இல்லையான்னே யோசிக்க கூட இல்லாம, யோசிச்சு அதுக்கப்புறம் சரி தேவையில்லாத வேலை பரவால்ல பண்றோம் அப்படிங்கிறது கூட கிடையாது. தேவையே இல்லன்னு யோசிக்க கூட இல்லாம, அப்படியே அந்த வேலைய பண்றோங்கிற கான்ஷியஸ் கூட இல்லாம பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம். அப்படிங்கிறதெல்லாம் நீங்க லிஸ்ட் எடுக்கலாம். இது வந்து அது வந்து இந்த ஆட்டோ பைலட் மோட் ஏன் வந்துச்சு அப்படின்னா, நம்ம திரும்ப திரும்ப பண்ற ஒரு டாஸ்க்ல வந்துட்டு நம்ம நம்ம எனர்ஜிய கம்மியா யூஸ் பண்றதுக்கான அ பிரெயினோட டெண்டன்சி தான் இது. அதாவது ஒரு ருட்டீன் பிரஷ் பண்ற மாதிரி, கார் ஓட்டுறது. சிலருக்குலாம் கார் ஓட்டுறதே ஆட்டோ பைலட்டா தான் இருக்கும். அது திரும்ப திரும்ப பண்ணி நமக்கு மைண்ட வந்து ஒரு என்ன சொல்றது? மைண்ட கான்ஷியஸா யூஸ் பண்ணாமயே நம்ம வந்து அப்படியே அந்த வேலைய பண்ண முடியும். அது வந்து பிரெயினோட டெண்டன்சி. ஒரு இடத்துல வந்து ஆல்ரெடி அ டெய்லியுமே பண்ணக்கூடிய விஷயத்துல வந்து பிரெயின யூஸ் பண்ணி நம்ம எனர்ஜிய போட வேணாம். எனர்ஜிய சேவ் பண்ணி ஆனா நெகட்டிவ் என்ன அப்டின்னா, அந்த மாரி ஒரு ரொட்டீன்ல மைண்ட்லெஸ்ஸா பண்ணும்போது, நம்ம வந்து ஃபுல்லி என்கேஜ்டா இருக்க மாட்டோம். நம்ம டீட்டெயில்ஸ்க்கு அட்டென்ஷனே குடுக்க மாட்டோம். அப்போ வந்து ஈஸியா நமக்கு மிஸ்டேக்ஸ் நடக்கும். மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத தாண்டி, கிரியேட்டிவா, புரொடக்டிவா இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ மிஸ் பண்ணிடுவோம். நான் வந்து இன்னைக்கு கிரியேட்டிவா பிரஷ் பண்ணேன். நான் இன்னைக்கு கிரியேட்டிவா பாத்திரம் தேய்ச்சேன் அப்டின்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அது வந்து மைண்ட்லெஸ் ப்ராசஸ். அப்போ வந்து நம்ம ஆட்டோ பைலட் மோட்ல அதாவது நம்ம ஆரம்பிச்சா, அது முடிக்கிற வரைக்கும் நம்ம அட்டென்ஷனே அங்க இருக்காது. நம்ம பாட்டுக்கு போறோம் அப்டின்னா, அதுல வந்து நம்ம கிரியேட்டிவா, புரொடக்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்டின்னு சொல்றாரு. இது எப்படி பிரேக் பண்ண முடியும் அப்டிங்கிறதுக்கு வந்து, ஆ அதுக்கும் அவரே ஒரு 4 பாயிண்ட் சொல்றாரு. ஆ ஒரு 2, 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல என்னன்னா, ஒரு கொஸ்டின் வந்து ஒரு நாள் பூரா எவ்ளோ ஃப்ரீக்வென்ட்டா நம்ம வந்து ஒரு நம்மளோட ஃபோக்கஸ் எங்க போகுதுங்கிறத நம்ம சூஸ் பண்ணி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க சொல்றாரு. ஆ இன்னொரு வார்த்தைகள்ல அதர் வார்த்தைகள்ல சொல்லணும் அப்படின்னா, தோராயமா எவ்ளோ நேரம் நம்ம வந்து இன்டென்ஷனலா வேணும்னே முன்னாடியே டிசைட் பண்ணி ஒரு வேலைய பண்றோம். ஆம் நான் வந்து இந்த வேலைய தான் பண்ண போறேன். அது இந்த டைம்ல தான் பண்ண போறேன். இல்ல அடுத்த ஒரு 2 மணி நேரம் எனக்கு இங்க தான் போக போகுது. அடுத்த 1 மணி நேரத்துல நான் இத தான் பண்ண போறேன். அப்படின்னு சொல்லி முன்னாடியே வேணும்னே இன்டென்ஷனலா சூஸ் பண்ணி எவ்வளவு வேலைகள நீங்க ஒரு நாள்ல பண்றீங்க அப்படிங்கிறத வந்து நீங்க டேட்டா எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஆ ஒரு ஒரு டே வந்து ஆட்டோ பைலட் மோட்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஆ எப்பப்பலாம் ஆட்டோ பைலட் மோட்ல இருப்போம் அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து நல்லா தூங்கணும் அப்படின்னு தோணும். ஓகேங்களா? பெட்ல போய் படுத்துருவோம்.
படுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அன்னைக்கு நடந்த ஏதோ ஒரு விஷயம் நமக்கு மைண்ட்ல வரும். அப்படி அன்னைக்கு எதுவுமே நடக்கலையா, நேத்து நடந்தது வரும், முந்தா நேத்து நடந்தது வரும், போன மாசம் நடந்தது வரும், 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது வரும். இந்த மாதிரி நம்ம பிரெயின் வந்து ஷட் டவுன் ஆகுறதுக்கே ஒத்துக்காது. இது வந்து ஒரு ஆட்டோ பைலட் மோட். போய் படுத்த உடனே கண்ட கண்ட தாட்ஸ் வர்றது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு வொர்ஸ்டான டைம்ல இருந்துட்டு இருப்போம். ஆனா அந்த வொர்ஸ்டான டைம்ல சம்பந்தமே அதாவது நம்ம ஃபோக்கஸ் வந்து ஒரு இடத்துல போட்டு ஒரு பிரச்சனைய சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஆனா அந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் அங்க போகாம சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒரு தாட் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருப்போம். இதுவும் ஒரு ஆட்டோ பைலட் மோடு தான். 3வது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, ஹவ் நமக்கு எப்ப வந்து நமக்கு ஷவர்ல குளிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு பயங்கர ஐடியாஸ் எல்லாம் வரும். இது வந்து இந்த ஐடியாஸ் வந்து நமக்கு ரொம்ப எப்ப தேவையோ அப்ப வராது. சோ இது வந்து இது கூட ஒரு ஆட்டோ பைலட் மோடுன்றாரு. இந்த பாயிண்ட் மட்டும் எனக்கு எப்படி இது ஆட்டோ பைலட் மோடுன்னு புரியல. ஓகே. ஆ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கிச்சனுக்குள்ளயும், பெட்ரூம்குள்ளயும் போவோம். ஆனா ஏன் வந்தோம்ன்னு தெரியும். நான் எதுக்கு இங்க வந்தேன்? நான் இப்ப எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணேன்? நான் இப்ப எதுக்கு இந்த வேலைய பண்றேன்? இந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நார்மலா கேட்டுட்டு இருப்போம் நம்ம அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒரிஜினல் அ என்ன சொல்றது? அட்டென்ஷன் மேல நமக்கு ஒரு கிரிப் குறையுதுன்னு அர்த்தம் அப்படின்றாரு. இன்னொன்னு 4வது பாயிண்ட் 5வது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு ஒரு வேலை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலை வந்து டெட்லைன் அப்பதான் நம்ம பண்றோம். டெட்லைன் இல்லாதப்போ இப்ப அடுத்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சா போதும் அப்டின்னா, அது வந்து இன்னைக்கே பண்றதுக்கு ஏன் நம்ம மைண்ட் ஒத்துக்கிறது இல்ல? இன்னைக்கு வந்து ஏன் நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்றோம்? இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவான திங்ஸ நம்ம மைண்ட ஃபோக்கஸ் பண்ணாம, வேற எங்கேயோ ஏன் போடுறோம்? அதுவும் ஒரு ஆட்டோ பைலட் மோட் அப்டின்றாரு. அப்புறம் ஃபோன் எடுத்துக்கிட்டு, அதே 5, 6 ஆப்ஸ திரும்ப, 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 திரும்ப நம்ம ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கோம்? அதுவே ஒரு ஆட்டோ பைலட் மோட் அப்டின்றாரு. YouTube ஷார்ட்ஸ் பார்க்கறது, அந்த மாரிலாம் கூட ஆட்டோ பைலட் மோடு தான். அது வி நீட் நாட் டிக் இதுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்னு வந்து ஹவ் வி ஆர் அனேபிள் டூ ஸ்டாப் வொரியிங் அபௌட் சர்டைன் திங்ஸ் அன்டில் தே ஆர் ரிசால்வ்ட் ஆர் வேனிஷ்ட் இன்டூ ஈத்தர் அப்டின்றாரு. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு லைஃப்ல நடந்திருக்கலாம். அந்த விஷயத்த வந்து திரும்ப திரும்ப நம்ம மைண்டுக்கு அது வந்து வரி பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம. அது அது சால்வ் ஆனா தான் என் மைண்ட் ஃப்ரீ ஆகும். அது சால்வ் ஆகாம என் மைண்ட் ஃப்ரீயே ஆவாது. இல்லன்னா அதே அது எல்லாமே வேனிஷ் இன்டூ ஈத்தர் அப்டின்னா, அது காத்தோட காத்தா மறைஞ்சா தான் நான் என் மைண்ட்ல ஃப்ரீ ஆயிப்பேன் அப்டின்னு சொல்றதும் வந்து ஒரு ஆட்டோ பைலட் மோடு தான். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன சொல்றது? அம் டெலிபரேட்டா வேணும்னே இன்டென்ஷனலா ஷட் பண்ணணும். அப்படி இல்ல அப்டின்னா, அ இது வந்து இந்த புக்ல இல்லாத ஒரு டேட்டா. என்னன்னா, நம்ம பிசிக்கல் எனர்ஜில போறத விட நம்ம தாட்ஸ்ல பல மடங்கு எனர்ஜி போயிடும். இப்ப நான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்தா போற எனர்ஜிய விட, ஒரு ஒரு தாட்ல ஒரு டீப்பா ஏதோ ஒரு வரி பண்ணி, ஏதோ ஒரு தாட்ல வந்து திரும்ப திரும்ப எனர்ஜிய போடுறோம்னா, அதுல வந்து அத விட பன்மடங்கு அதிகமா நம்ம எனர்ஜி போயிடும். அப்ப ஆப்வியஸ்லி நமக்கு இருக்கிற லிமிட்டட் எனர்ஜி, லிமிட்டட் டைமு இப்ப டைமுக்கு மட்டும் தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். இவ்ளோ டைம் தான் இருக்கு. டைம மேனேஜ் பண்ணணும்னு. அதுக்கு ஈக்குவலா நம்ம ஃபோக்கஸையும், நம்ம எனர்ஜியும் ஃபோக்கஸையும் நம்மள அட்டென்ஷனையும் மேனேஜ் பண்ணா மட்டும் தான், நம்ம வந்து என்ன சொல்றது? நம்ம வந்து அந்த இருக்கிற லிமிட்டட் அட்டென்ஷன வந்து நம்ம ப்ரொடக்டிவா போட முடியும். இப்ப இவரு வந்து என்ன சொல்றாருன்னா, 4 டைப் ஆஃப் டாஸ்க் சொல்றாரு. ஆம் 4 டைப் ஆஃப் டாஸ்க் என்ன அப்டின்னா, ஆம் அதாவது இப்ப நம்ம வந்து இந்த 7 ஹேபிட்ஸ்ல போட்டோம் இல்லைங்களா? இம்பார்ட்டன்ட், நாட் இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட், நாட் அர்ஜென்ட்ன்னு ஒரு 4 குவாட்ரண்ட் ஃபார்ம் ஆகும். இப்ப இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, ப்ரொடக்டிவ், அன்ப்ரொடக்டிவ், அட்ராக்டிவ், அன்அட்ராக்டிவ் இந்த 4யும் அ இந்த 4யும் யூஸ் பண்ணி ஒரு 4 குவாட்ரண்ட் போடுறாரு. ஓகேங்களா? சோ இது வந்து எப்டின்னா, அ அதாவது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட் மேல நம்மளோட அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி, நம்ம அட்டென்ஷன அங்க டைரக்ட் பண்ணி, அந்த டைரக்ட் பண்ண அட்டென்ஷன அங்கேயே மெயின்டெயின் பண்றோம் அப்டின்னா, இத வந்து நாள் பூரா நம்ம எல்லா ஆக்ஷன்ஸ்லயும் நம்ம இத ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம்னா, அதுதான் மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டெசிஷன் வி கேன் மேக் த்ரூ அவுட் த டே அப்டின்றாரு. ஓகேங்களா. இப்ப வந்து நம்ம ஆட்டோ பைலட் மோட்ல சும்மா நமக்கு வர வேலைகள பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்ம வந்து ஒரு ப்ரொடக்டிவா, ஒரு ஹை கோல் அச்சீவிங் லைஃப்ப வாழவே முடியாது. ஓகேங்களா. சோ அப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஒரு டாஸ்க்கும் என்ன பண்ண போறோம்? "வி ஆர் வாட் வி பே அட்டென்ஷன் டூ" அப்படின்னு சொல்றாரு. நாம வந்து நம்மளோட கவனம் எங்க போகுதோ, அதுதான் நாம அப்படின்றாரு. நாம வந்து ஒரு நம்மள தேடி வர்ற வேலைகளையோ, இல்ல நமக்குள்ள அரைச்சிட்டு இருக்கிற தாட்ஸ் கிட்டயோ நம்ம வந்து எனர்ஜி நம்ம 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 வந்து அட்டென்ஷன் குடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து அதுவா தான் மாறுவோமே ஒழிய, நமக்கு லைஃப்ல எது வேணுமோ அதுவா மாற மாட்டோம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணுன்றாரு, நாள் பூரா எத ஃபோக்கஸ் பண்ண போறோம்ன்னு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும்.
அது இம்பார்ட்டன்ட்டா நம்ம லைஃப்க்கு ஒரு உருப்படியான டாஸ்க்கா இருக்கணும். அதுல நம்ம அட்டென்ஷன டைரக்ட் பண்ணணும். டைரக்ட் பண்ண அட்டென்ஷன அங்கேயே சஸ்டெயின் பண்ண வைக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது, இதுதான் வந்து நம்ம லைஃப்ல ஒரு கான்சிக்வென்ஷியல் டெசிஷன ஒரு கான்சிக்வென்ஸ் இஸ் த மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டெசிஷன் வில் பி மேக்கிங் த்ரூ அவுட் த டே அப்படின்றார். ஸோ இதுக்கான கான்சிக்வென்சஸ் வந்து ரொம்ப பெருசா உங்களுக்கு வந்து ரிவார்ட் குடுக்கும் அப்படின்றாரு. இந்த 4 கேட்டகரி வந்து ஐ திங்க் இன்னொரு 3 நிமிஷம் தான் இருக்கு. முடிச்சிடலாமா சார்? என்ன பண்ணலாம் சார்? கலை சார், சுரேஷ் சார், தினேஷ். 1 மணி நேரம் ஃபோக்கஸ் பண்றது கூட எனக்கு பெரிய கஷ்டம். சரி விட்டுறலாம். 4 டைப்ஸ் ஆஃப் டாஸ்க் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஆமா. மேடம் எல்லாம் வரலாம். மொத்தமும் எனக்காகவே அந்த மாதிரி இருக்கு. சரி 20 பேஜ் தான் சார் படிச்சிருக்கேன். 1 ஹவர் ஆயிடுச்சு. நான் கூட எனக்கு சாருக்கு மெசேஜ் போடலாம்னு நினைச்சேன். சார் 5:30 to 6 அட்லீஸ்ட் வச்சுக்கலாம். இல்ல நம்ம போறாங்களா? புக் ரிவ்யூ போகும்போது சொன்னா பாருங்க 0.5 ஸ்டார்ட் ஆமா ஆகுது. சார் அவர் அப்படிதான் போட்டிருக்காரு. வேல்யூபிள் பாயிண்ட் அது. அவங்க மாத்தி யோசிக்கிறாங்கன்னு தெரியுது அதுல சார் இருந்து. அவர் வந்து புக் படிக்கிறதுக்கே 7 பாயிண்ட் சொல்றாரு. நம்ம அதான், வந்து அதான். வாழ்க்கையில ஹை பிரியாரிட்டி டாஸ்க்லயே அதுல ஒண்ணு கூட ஃபாலோ பண்றது இல்லன்னு யோசிச்சேன். இல்ல அதுதான் நம்ம மல்டி டாஸ்கிங்கா இருக்கிறோம் பெரிய பிளஸ் நினைக்கிறோம். அதுதான் நம்மளோட எதிரிங்கிறது இப்ப தெரியுது. ஆமா. மற்றவங்க கிட்ட இல்ல இதெல்லாம் இருக்குன்னு நம்ம பெருமையா பேசிட்டு இருக்கோம். அதுல அவர் கிளியரா ரீசனிங் பண்றாரு. மல்டி டாஸ்கிங் நீங்க பண்ணுவீங்க. ஆனா பண்ணும்போது உங்களுக்கு டீப் ப்ரொடக்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி மல்டி டாஸ்கிங்ல வராது அப்படின்னு ரீசன் சொல்றாரு. அதுதான் அழகுங்க. இந்த புக்கை பொறுமையா அடிச்சு முடிச்சிருங்க மேடம். கரெக்டா சொல்லிருங்க எங்களுக்கு. ஆமாமா சார். படிச்சா கூட இந்த மாதிரி மண்டையில ஏறும்னு தெரியல. எதுனாலும் நோட் புக் வச்சுட்டு இருக்குங்கிறது நல்ல பாடம் இன்னைக்கு. அப்புறம் இன்னொன்னு வந்து டிஸ்கனெக்ஷன். கான்ஸ்டன்ட் கனெக்டிவிட்டி ஒரு வைஃபைலயோ இல்ல பீப்புள் கூடயோ போன் கூடயோ லேப்டாப் கூடயோ கனெக்ஷன்லயே இருக்கிறது வந்து நம்ம டீப்பா திங்க் பண்றதை குறைக்கும். அதான பிரச்சனை. புல்தேனிக்கு அந்த நேத்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அதை இது பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடில இருந்து ஏதோ வந்து ஒரு இது மாதிரிதான் ஆயிடுச்சு. இந்த ட்ரிங்க்ஸ் பண்றவங்களுக்கு கை உதற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த போனை எடுத்து அது ஒண்ணுமே வந்திருக்காது. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்து இருந்தா அதுல ஏதோ ஒண்ணு வந்துருக்குதா, என்ன வந்துருக்குது, ஏதாவது இருக்குதா அப்படின்னு அது எடுத்து பார்க்கல அப்படின்னா ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. அது பிரேக் பண்ணலாம். பிரேக் பண்ணணும். டெக்னிக்ஸும் சொல்றாரு அவர் அடுத்தடுத்து. நான் நேத்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வேலை தான் மேடம் பண்ணேன். மொத்த நோட்டிபிகேஷனையும் ஆஃப் பண்ணி வச்சேன். ஒரு ஸ்டெப் எடுத்தேன். ஓகே. இதுதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த மொபைல் இன்னொன்னு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வேலை வாங்குறாங்கிறது பெரிய மல்டி டாஸ்கிங்கா பிளஸ்ஸா நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள். அதுதான் இப்ப பிரச்சனைங்கிறது நல்ல உணர்றேன். ஒரு வேலையை உருப்படியா 1/4 மணி நேரம் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போகணும். அப்ப வந்தா ஒரு வாரத்துக்கு எழுத ஆரம்பிச்சோம்னா அப்புறம் நல்லா குறைஞ்சிரும் மேடம். ஆமா சார். அப்ப எது வந்தாலும் அந்த மாதிரி ஆட்டோ பைலட் மோட்ல மல்டி டாஸ்கிங் பண்றதும் இந்த லைஃப் இன்னைக்கு இருக்கிற லைஃப்ல வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு ஆத்தர். ஆனா அந்த ப்ராசஸ்ல நம்ம டீப்பா ஃபோக்கஸ் பண்ற ஸ்கில்லையே விட்டுறக்கூடாது அப்படிங்கறது சொல்ல வர்றாரு அவரு. இன்னைக்கு தான் அந்த ஓவராலா வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஒரு வேலையை பண்ணணும்னா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத என்விரான்மெண்ட்ல போய் உட்காரணும். நம்ம மைண்ட் வந்து இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம பாத்துக்கணும். அப்புறம் ஒரு வேலையில டீப்பா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து என்ன சொல்றது, ஒரு வேலையை பண்றதுக்கான ஒரு ப்ரீ ரெக்வயர்மெண்ட்டை மட்டும்தான் இது வரைக்கும் ஒரு டாப் ப்ரியாரிட்டி எடுத்திருக்கோம். அப்புறம் டிஸ்ட்ராக்ஷன்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஆட்டோ பைலட் மோட்ல அப்படியே வர்றது அப்படியே போவே கூடாது. நம்ம டெலிபரேட்டா சூஸ் பண்ணணும். இது வேணுமா வேணாமா, இது பண்ணணுமா வேணாமா, இந்த தாட் நமக்கு தேவையா இல்லையா, இந்த அரைச்ச மாவை நம்ம அரைக்கணுமா வேணாமா, இது ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை பத்தி திரும்ப திரும்ப திங்க் பண்ணணுமா வேணாமா, இந்த மாதிரி வெளியில இருக்கிற விஷயங்கள், போன்ல இருக்கிற விஷயங்கள், ஆபீஸ்ல இருக்கிற விஷயங்கள், நம்ம திங்க் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சூஸ் பண்ணணும் டெலிபரேட்டா. இது 2 தான் 20 பேஜுக்கு நான் சாராம்சமா பார்த்திருக்கேன். சூப்பர். 6:32 நானும் இங்க ஒரு கல்யாண மண்டபத்துல உட்கார்ந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால உள்ள போறேன். எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ல உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா சார். இல்ல கொஞ்சம் தனியா ஆமா.
இது முடிச்சிட்டோம். தினேஷ், நீங்க வேணா நீங்க அப்சர்வ் பண்ணதானா குரூப்லயும் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி போடுங்க. சோ தட் எல்லாருக்குமே அது ஒரு கான்ஷியஸ்னஸா வரும் இல்லையா? ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதாவது நீங்க ஆஹ் சொன்னீங்கல்ல, ஃபோன் எடுக்காம இருந்தா ஃபோன் எடுக்கணுங்கிறதுக்கு வந்து கை கை நடுங்குற லெவலுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இல்ல இது வந்து ஆமா ரொம்ப ஒரு ஹானஸ்டான தாட். இந்த ஸ்டேஜ்ல நானும் இருந்துதான் மினிமலிஸ்ட் ஆப்க்கெல்லாம் போய் என் ஃபோனுக்குள்ள போனீங்கன்னா, புதுசா என் ஃபோன் எடுக்கிறவன்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாரி காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அதையும் மீறி நம்ம வந்து உள்ள போய் ரொட்டீன் ஆகி WhatsAppக்குள்ள போறேன் நானு. சோ அத எப்படி போய் பிரேக் பண்றதுன்னு பார்க்கணும். மேடம் என்ன ஆப் சொன்னீங்க? மினிமலிஸ்ட் ஆப். கலை சார் அதுக்கு பார்த்து போடுங்க. தினேஷ் எல்லாம் போட்டு மென்டல் ஆகி அப்படி வெளில வர முடியாம வெளில வந்தாரு. ஆமா அது கொஞ்சம் கஷ்டம். எதனால தினேஷ்? அது போன் உள்ள போறது, போய் ஒரு விஷயத்த பண்றதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் ஆக்கிடுறாங்க.